வெற்றி பெற்றவன் அழுகிறான், தோல்வி அடைந்தவன் சிரிக்கிறான். இது தோல்விகரமான வெற்றி. மிகப்பெரிய வெற்றி ஆச்சா போச்சான்னாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவோம், இந்து ராஷ்டிரம் அமைப்போம் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்கு 8 முறை படையெடுத்தும் ஒரு வாய்ப்பு கூட இல்லாத ஒரு சூழல்ல வெறுங்கையோடு அங்க போய் நின்னுட்டு இருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மிக கடுமையாக சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார். அமைச்சரவை இலாக்காக்கள் முடிவு பண்ணுவதற்குள்ளேயே இந்த கூட்டணி முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அவர் முதலமைச்சரா இருக்கிற போது அவருடைய கூட்டணியில இருந்து வெளியே வந்துருவாரு. ஏண்டா ஜெயிச்சோங்கிற ஒரு நிலையை தான் அவர்கள் சிந்திக்கிற மாதிரி தெரியுது. மக்கள் அதிகபட்சமாக மதச்சார்பிற்கும் சாதி எதிர்ப்புக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போன வாரத்துல வேற மாதிரி விளைவுகளோட நம்ம எதிர்பார்ப்புகளோட ஒரு இதை முடிச்சோம், நிறைவு செஞ்சோம் இல்லைங்களா? ஆனா வந்திருக்கிற மக்களுடைய முடிவுகள் பார்த்தா வெற்றி பெற்றவன் அழுகிறான், தோல்வி அடைந்தவன் சிரிக்கிறான் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதான் போயிட்டு இருக்குதோன்னு தோணுது எனக்கு. அதாவது உண்மை. மிகப்பெரிய வெற்றி ஆச்சா போச்சான்னாங்க. ஆப்கி பார் சார்கோபார் அப்படின்னு சொல்லி சார்சோபார் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு சாக்கோபார் மாதிரி ஐஸ்கிரீம் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் விவேகானந்தா பாறையில 3 நாள் தியானம் இருந்து அத்தியுதம் செஞ்சு அப்படியா இப்படியான அலப்பறையை காட்டி எத்தனையோ செஞ்சுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு 8 முறை படையெடுத்தும் ஒரு வாய்ப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில வெறுங்கையோடு அங்க போய் நின்னுட்டு இருக்காரு. இதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு என்றுமே திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவானதுதான் அப்படிங்கிறத இன்றைக்கும் தமிழக மக்கள் அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? எல்லா பகுதிகளிலும் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு 2 தொகுதி சில சூழ்நிலைகளால ஒரு தொகுதி ஒரு அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த மனிதருடைய ஒரு நல்ல எண்ணங்களுக்காக, அவருடைய செயல்களுக்காக அவருக்கு ஒரு சாதி பின்புலம் அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறனாலையும் சேர்ந்து அந்த பகுதிக்கு வாக்களிப்பு போயிருக்குது. அதே போல தருமபுரி வழக்கம் போல சில பிரச்சனைகள்ல போனாலும் மக்கள் அதிகபட்சமாக மதச்சார்பின்மைக்கும் சாதி எதிர்ப்புக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்காங்க. இது தொடர்பா நம்ம எப்படி சிந்திக்கலாம்னு யோசிங்கயா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்போ நீங்க சொன்னதுதான். அதாவது ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல்ல தமிழிசை சொன்னாங்க, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இது வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றது, இப்ப எப்படி பாக்குறதுன்னா இது தோல்விகரமான வெற்றி. அப்படியே அதை மாற்றி எடுத்துக்கிறோம். தோல்விகரமான வெற்றி. நாங்கள் 400 இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவோம், இந்து ராஷ்டிரம் அமைப்போம் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இதுக்கே பாத்தீங்கன்னா, அந்த 2 புறமும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தாங்கி பிடித்தால் மட்டும்தான் அவருடைய நாற்காலியை நிற்கும் என்கிற நிலைதான் இருக்கு. 2 கால் நிதிஷ்குமார் ஒண்ணு, சந்திரபாபு நாயுடு ஒண்ணு. சந்திரபாபு நாயுடு இதுல என்னன்னா, இவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அடுத்த செயல் திட்டங்கள் எல்லாத்துக்குமே இவங்க 2 பேரும் சவாலா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக அதோடைய மூத்த தலைவர் KC தியாகி ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வலியுறுத்துவோம் சொல்றாரு. இதை ஒரு காலம் பாஜக செய்யாது. பாஜக இதை செய்யவே செய்யாது. அப்ப இதுல இருந்தே அவங்களுடைய முரண்பாடுகளுடைய இது தொடங்கிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த முறை 3ஆம் முறை வெற்றி பெற்ற உடனே அவங்க திட்டம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை அறிவிச்சு ஒட்டுமொத்தமா அனைத்து மாநிலங்களிலேயும் அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வந்துடணும், கைப்பற்றி விட வேண்டும்ன்ற எண்ணத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மிக கடுமையாக சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார். அப்ப அவங்களால அதை உறுதியா கொண்டு போக முடியாது. அதே போல அவங்களுடைய அடுத்த இலக்கு பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டத்தையுமே சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார். அப்போ அவர்களுடைய அடுத்த செயல் திட்டங்களுக்கே இந்த கட்சிகளோடு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. இது நம்ம அமைச்சரவை அடுத்த செயல் திட்டத்துக்கு போறோம். அதற்கு முன்பாக அமைச்சரவையிலேயே நிறைய சிக்கல் இருக்கு. கிட்டத்தட்ட பிரதமர் மொத்த உருவமா இருக்குது. அதான் உண்மை. அதாவது அவங்க கொண்டு வந்த CAA எங்க போறது, NRC எங்க போறது ஒண்ணும் புரியல. ஆமா, அமைச்சரவை இலாக்காக்கள் முடிவு பண்ணுவதற்குள்ளேயே இந்த கூட்டணி முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா ஏதோ போதுன்னு பிரதமர் பதவியை மட்டும்தான் அவங்க 2 பேரும் கேட்கல. பிரதமர் பதவியை விட்டு மிக முக்கிய துறைகள் அத்தனையுமே அவர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையினால இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே போனாரு.
ஆமா. நிதிஷ்குமார் அதனால வந்து பிரதமர் வேட்பாளரா என்ன இருக்கீங்களே குறிப்பாக அப்படின்னு வந்து சொல்லி. பாத்தீங்கன்னா, 2 கட்சிகளுமே மக்களவை தலைவர் பதவியை வந்து குறிவைக்கிறார்கள். அதுவே வந்து ஒரு திட்டமே மிக ஆமா. அத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நாளை இந்த கூட்டணி நிற்காமல் போகிற ஒரு நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த மக்களவை கண்டிப்பா. தலைவர் பதவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த நம்பிக்கை அதாவது கோரும் நம்பிக்கை தீர்மானம். மைனாரிட்டி கவர்மெண்ட்ல ஸ்பீக்கருடைய ரோல் வந்து எப்பவுமே முக்கியமானதா இருக்கும். ஆமா. நாளைக்கு ஒரு அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் அதெல்லாம் எதிர்பார்க்க வரப்போது. அப்ப அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது, தங்களுக்கு ஆதரவா சில முடிவுகள் எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு பாஜக தயார் இல்ல. ஆனா இவங்க தயார் துணை இல்ல. சபாநாயகர் தர்றேங்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே சபாநாயகர் கேட்டு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் கண்டிப்பா, வச்சு கண்டிப்பா. பார்க்கும்போது, நம்ம ஏன்டா ஜெயிச்சோங்கிற ஒரு நிலையைத்தான் நம்ம அவர்கள் சிந்திக்கிற மாரி தெரியுது. ஏன்னா, அந்த பாத்தீங்கன்னா வெற்றி தான். ஆமா. என்டிஏ கூட்டத்த பார்த்தாலே யாருடைய முகத்திலும் வந்து ஒரு மகிழ்ச்சியே இல்ல. அந்த ஏதோ ஒரு இரங்கல் கூட்டத்தில் அமர்ந்திருப்பதைப் போல அமர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்தியா கூட்டணி கூட்டத்த பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய சாதிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பூரிப்பிலே அமர்ந்திருப்பதைத்தான் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. அதனால மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, மக்களுடைய முடிவுகள் நமக்கு ஆதரவாகத்தான் மிக அதிகமா வந்திருக்குது. வந்திருக்கக்கூடிய முடிவுகளின் மூலம் பாத்தீங்கன்னா, நியாயப்படி அவங்க யோசிக்கணும்னா, தார்மீக முறையில் நான் இனிமேல் தலைமை அமைச்சர் பதவியில் இல்லை அப்படின்னு சொல்லி மோடி தானா வெளிய போறது தான் சரியா இருக்கும்ங்கிறது எல்லா மக்களுடைய கருத்தா இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா, அயோத்தியில நான் ராமனுக்கு கோவில் கட்டினேன் அப்படியான்னு சொல்லி, அந்த அயோத்தி தொகுதி அவங்க கிட்ட இல்ல. இப்ப அயோத்தியில் இருக்க அயோத்தியுடைய பைசாபாத் தொகுதி இப்ப அவங்க கிட்ட இல்ல. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. இல்ல அது மட்டும் இல்லைங்க. அயோத்தி மாவட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய 6 தொகுதிகளிலுமே தொற்றிருக்கிறார். அயோத்தி மாவட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே வந்து எம்பி தொகுதிகளிலுமே வந்து இவர்கள் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார். ஒரு தொகுதியை சமாஜ்வாடி கைப்பற்றி இருக்கு. ஒரு தொகுதியை கண்டிப்பா. வந்து காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கு. அப்போ கைப்பற்றி. அங்க இருக்கக்கூடிய மக்களே இவர்களுடைய அந்த மதவாதத்தை, அந்த மத வெறியை ஏற்கவில்லை அப்படிங்கிறது நம்மளால இந்த முறை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லாத்துக்கும் மேல இத்தனை முறை வந்து ஒரு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். இம்முறை அவருடைய வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, கடந்த முறையில வந்து 3ல் 1 பங்கு தான். கடந்த முறை நான் நெருக்கி 5 ஓட்டுல ஜெயிச்சாரு. பாத்தீங்கன்னா பாத்தீங்க நீங்க. இந்த ஒரு மிகப்பெரிய பிரதமர் கடவுள் நான் தான். கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான். ஐ அம் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் தி காட். ஐ அம் நாட் அ பயாலஜிக்கல் சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன் 4 அதெல்லாம் சுற்று பின்னடைவை சந்திச்சுட்டு நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? உண்மையாவே அவருக்காக நான் வருத்தப்படுறேன். இல்ல இல்லைங்க. அதுதான் நீங்க குறிப்பிட்டதை போல அந்த தார்மீக அடிப்படையில அவர் நீடிக்க கூடாது. ஏன்னா ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி மக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து, நான் அப்படி ஒரு 4 சுற்று வாக்குகள் அப்படின்னா வந்து 4 வாக்குச்சாவடி. 4 வாக்குச்சாவடி இல்ல. 4 சுற்று போது ஏறத்தாழ ஒரு 40, 50 வாக்குச்சாவடிகள் உள்ளடக்கியது. அப்போ அந்த 14 மக்கள் வந்து 14 சுற்றுன்னு கணக்கு 14 வாக்குச்சாவடி. அதே 14ங்கிறது 6 தொகுதிக்கு போடும்போது 60, 6 நாள் 24, 84, 84, 250 வாக்குச்சாவடிகளை வரை மறுத்திருக்கிறாங்க. மக்களின் நம்பிக்கை இழந்திருக்கிற ஒருவர் வந்து நான் தலைமை அமைச்சரா மறுபடியும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடு தான். அவர் குறைந்தபட்சம் வந்து பாஜக சார்பாக வேறொருவர் தலைமை அமைச்சர் ஆகட்டும்னு கூட அவர் ஒதுங்குவதுதான் வந்து சரியாக இருக்கும். ஆனா அவர் அப்படி ஒரு நிலை இருப்பதா தெரியல. நம்ம கடந்த வாரமே பேசுன மாதிரி அப்படி ஒரு நிலை வந்து வரும்னு தான் அவங்க ஏற்கனவே வந்து அந்த உட்கட்சி பூசலுக்குள்ள நிறைய வந்தாங்க. இப்ப அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா ஒருவேளை மோடி தன்னுடைய ஆதரவாளர்களோடு கூட பாஜக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வாய்ப்பு. இந்திய கூட்டத்தில் முதல் முறையா வந்து வேற வழியின்றி தான் நரேந்திர மோடியை வந்து பிரதமர் வேட்பாளர் இதா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இல்ல நம்ம கண்டிப்பா. வேற ஆளை மாத்தணும்னா இவங்க ஒரு உள்கட்சி சிக்கல் வரும். இந்த 240 உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் வேறு வழியின்றி இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒருவேளை நான் சொன்னதை போல அமைச்சரவை இலாக்காத்துல திருப்தி இல்லாம போகலாம். நம்பிக்கை கூறும் தீர்மானத்தை தாக்கல் பண்ணும் போது கூட பாஜகவில் இருக்கக்கூடிய எதிரணியினர் வந்து வாக்குகளை மாற்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, உள்துறை வந்து இவங்க கேட்கறாங்க. தீவிரமா கேட்கறாங்க. அப்ப அமித்ஷாவை என்ன செய்ய? அதே மாரி ராணுவ பாதுகாப்புத்துறை இவங்க கேட்கறாங்க. அப்ப ராஜ்நாத் சிங் என்ன செய்ய? அப்ப இவங்க எல்லாம் வந்து இவங்க மனம் உடையாம அப்படியே அதே இடத்துல நிப்பாங்களா? அதாவது எந்த சூழ்நிலையில எப்படி போய் நிக்க போறோம் தெரியும். நிதித்துறை வந்து சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு. அப்போ ஆமா நம்ம நிர்மலா இங்க ஊர்வா அக்கா வேற இருக்காங்க. அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல. அ அவங்க போட்டி போடல வரலன்னு வச்சுக்கங்க. அவங்க தேர்தல்ல நிக்க போறதில்ல. அவங்க இல்லனாலும் வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனா, இவங்க அப்படியா? எப்படி
அதாவது நீங்க கண்டிப்பாக. சொன்ன ஒரே இதுதான் எனக்கு திரும்ப திரும்ப தோன்றது என்னன்னா, தோல்விகரமான வெற்றி. சரி. வெளிய சொல்ல முடியல. தொண்டைக்குள்ள இந்த இடத்துல தொண்டைக்குள்ள பிக்கிதான். சொரிய முடியலன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. தொண்டைக்குள்ள பிச்சுதுன்னா எப்படி சொரியிறது? ஆமா, ஆமா. கண்டிப்பா. சொரியாம இருக்க முடியாது. பிப் அதிகமாகும்போது சொரிஞ்சுதானே ஆகணும். இது மாரி ஒரு மனநிலையில, இது மாரி ஒரு சூழ்நிலையில, ஒரு அரசை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்திய மக்களை உண்மையாகவே நான் பாராட்டுறேன். இந்தியாவினுடைய வாக்காளர்கள் வந்து, இந்தியாவினுடைய உண்மையான நிலை இதுதான். நாங்க தான் எஜமானர்கள். நீங்க எல்லாம் எங்களுக்கு வேலைக்காரங்க தான். முதல்ல இந்த அடிப்படை அறிவு உங்களுக்கு வேணும். அத விட்டுட்டு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ரூ. 10,00,000 ஒரு டிரெஸ் வாங்கி போடுறதெல்லாம் உன்னோட வேலைன்னா, அந்த வேலைய பார்த்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி எதிர்க்கட்சிகளை முடக்குவதும், ஒடுக்குவதும் தான் உன்னுடைய வேலைன்னு சொன்னா, அந்த வேலைய நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஈடிக்கு இனிமேல் வேலை இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஈடி அதிகாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. கண்டிப்பா. இனிமேல் ஈடி, அந்த வருமான வரித்துறை இவங்க எல்லாருமே ரொம்ப யோசிச்சு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அதிகாரிகளும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதிகாரிகளோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, என்ன இருதலை கொள்ளி எறும்பா இருக்கான் அதிகாரி. இனி அவருக்கு ஆதரவா இருக்கிறதா? இவருக்கு ஆதரவா இருக்கிறதா? ஆமா. அங்க ஆதரவா இருந்தா எதிர்காலத்துல என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அதான் உண்மை. கண்டிப்பா. அதாவது நீங்க குறிப்பிட்டதை போல, இப்ப மாநில கட்சிகளை ஒரு காலத்திலே வந்து இப்படி விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டியவர்கள், இன்றைக்கு ஒரு இரு மாநில கட்சிகளின் மிரட்டலுக்கு பயந்து இருக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. இதுதான் வந்து ஏ அந்த வட்டம். வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது வந்து, அதே கண்டிப்பா, போல வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டாக வேண்டும்னு ஒரு சூழல் வருது. ஒரு கட்டத்துல கண்டிப்பா, கடந்த ஆண்டுகளில் எல்லா மாநில கட்சிகளையும் முடக்கிட்டு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலே எதுக்குன்னா, மாநில கட்சிகளே இல்லாமல் போகணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியா முழுக்க நம்ம தான் இருக்கணும். மாநிலத்திலே நாம தான் ஆளணும். ஒன்றியத்தை நாம தான் ஆளணுங்கிற அந்த ஒற்றை ஆட்சியை நோக்கி நகர்வதற்கு தான் அவங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பயன்படுத்தினாங்க. அப்ப அதுக்கெல்லாம் மக்கள் இன்னைக்கு ஒரு 8 மாதங்களுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரை சந்திக்க வேண்டும்னு டெல்லியில போய் 4 நாள் உட்கார்ந்திருந்து 4 நாட்களும் அவருக்கான ஒரு அப்பாயின்ட்மென்ட் குடுக்காம, அவர பார்க்காம தவிர்த்து, புறக்கணிச்சு, கண்ணீரோட வெளிய வந்து நின்னு விமான நிலையத்துல அவரு ஒரு பேட்டி குடுத்துட்டு கிளம்பி வந்தாரு. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அதே சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு எந்த இடத்துல போய் நிக்கிறாரு பார்த்தீங்களா? ஆமா. "ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும்" அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு உதாரணமா சந்திரபாபு நாயுடு மோடியோடைய இத வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது நண்பர். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இதே மாரி தான் நிதிஷ்குமார். அவரு நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்து ஆட்சி செஞ்சதா எனக்கு தெரியல. அவர் கண்டிப்பா. முதலமைச்சரா இருக்கிறபோது அவருடைய கூட்டணியிலிருந்து வெளிய வந்துருவாரு. இவங்க அவர் குடுப்பாரா எப்படி? அவருடைய அரசு எப்படி நடக்கப் போகுது? இந்த அரசு எந்த மாரி நிலையில கொண்டு போய் மக்களை நிறுத்தப் போறாங்க? மக்களுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க? அல்லது இவங்களுடைய பாதிப்பு, இவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு மக்களுக்கு இருக்க போகுது? இந்தியாவை இவங்க என்ன நிலைமைக்கு அடுத்து எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கிறபோது, கூட்டணி அமைச்சர், கூட்டணி அமைச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஜனநாயகத்துக்கான அடையாளமா இருக்குன்னு என்னுடைய பார்வையா இருக்கு. அதாவது கண்டிப்பா. இவங்க நினைச்சா ஒரு முடிவு எடுக்கிறது, இவங்க நினைச்சா நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் முடிவு எடுக்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான். நீங்க எதை எடுத்தாலும் மாத்த முடியாது. சிஏஏ, என்ஆர்சி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இது மாரி ஒவ்வொரு சட்டங்களையும் கொண்டு வந்து, ஒவ்வொரு வகையிலும் மக்களை பாதிப்படை செய்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4% இடஒதுக்கீடு குடுத்திருந்தாங்க. அத வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சில பேச்சுக்கள், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இன்னொன்னு தெரியுமா தோழர் உங்களுக்கு? இந்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாராம். ஆமா. ஏற்கனவே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து குடுத்து, அத எடுத்த மகாராஷ்டிரன் இவங்க. இல்லைங்களா? இவங்க கிட்ட சரி பார்த்து, பார்த்து ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து போட்டுருங்க. அப்படின்னு சொன்னா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரின்னு சொல்ல முடியாது. சரின்னு கண்டிப்பா. சொன்னா அன்னைக்கு நீ செஞ்சது என்னன்னு கேட்பாங்க. முடியாதுன்னு சொன்னா இவரு வெளிய போறான் பாரு. என்ன நிலைன்னு தெரியாம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற நம்ம, அவங்க மிக மோசமான சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை தோழர். இல்லைங்களா? கண்டிப்பா. அதனாலதான் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோராம, அவங்க வந்து நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமருகிறோம் என்று எடுத்த அந்த ஆமா. முடிவு மிக தெளிவான முடிவு. நம்முடைய தலைவர் கூட தேர்தல் முடிவு வந்து முதல்வரும் கொண்டிருக்கும் போது பேட்டி கொடுத்தாரு. பாருங்க. இந்த நிலையில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாதுன்னு கூட நம்முடைய தலைவர் ஐயா சுவை அவர்கள் பேட்டியில சொல்லியிருந்தார். அது ஒரு மிக தெளிவான ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை. ஏன்னா இப்ப இது அங்க போய் இந்த சிக்கல் எல்லாம் சந்திச்சுட்டு வந்த பிறகுனா, இங்க வந்து அவங்க பாட்டுக்கு தெளிவா இருப்பாங்க. இந்த கண்டிப்பா, சிக்கலுக்கு கண்டிப்பா. முன்பே அவர்களை இங்கே கூப்பிட்டோம்னு வைங்க, இங்க வந்து இதே போன்ற சிக்கலை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அங்க போயிட்டு நேரம்
ஆல்டர்னேட் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தாங்கன்னா அவர்கள் பாட்டுக்கு அமைதியா அந்த ஆட்சி போவதற்கான வாய்ப்பா இருக்கும். அதனாலதான் இந்த முறை இவங்க முயற்சி எடுக்காம அவங்க போகட்டும், அதுல அவர்களுடைய தோல்வியிலேயே ஆட்டோமேட்டிக்கா நமக்கான வெற்றி வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது ஒரு சிறந்த ஒரு அரசியல் பார்வை தான் அது. அதே போல இப்ப அவங்க பீகார் மட்டுமல்ல, இது ஆந்திரா மட்டுமல்ல, பீகார்னு கேக்குறாங்க சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு. அப்ப இருவருக்கு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு பாஜக அதிகமாக வெற்றி பெற்ற மாநிலங்கள்ல என்ன ஆகும்னா அவங்க அப்ப கூட்டணிக்கு ஆட்சியை காப்பாத்தான் கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நாங்க இங்க இவ்வளவு எம்பி ஜெயிச்சிருக்கோம்ல, இப்ப எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்க இதை எல்லாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பு மாநில தகுதிக்கான ஒரு இதே போயிடும். எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. அதைத்தான் சொல்றேன். அப்புறம் அது தனியா ஒரு தகுதியே தேவையில்லையே, எல்லா மாநிலமும் சிறப்பு மாநிலம் சொல்லிட்டு போயிடலாம். சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான வேலைகளை அவங்கவுங்க பாத்துக்க போறாங்க. நீங்க பொதுவான துறையை மட்டும் கையில வச்சு உட்காருங்க. நீங்க ஏன் அதிகாரத்தை கொண்டு ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அந்த நோக்கத்தை நோக்கித்தான் போற வேற வழி இல்லாமல் போகும். இப்ப மத்திய பிரதேசமோ இல்ல பாஜக அதிகமா வெற்றி பெற்ற மாநிலங்கள்ல இதே கேள்வி அடுத்து வரும். இன்னொரு அதை நோக்கி அந்த சிறப்பு மாநில அந்தஸ்தை பெறுகிற இலக்கை நோக்கி எல்லா மாநிலங்களும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இதன் மூலமா வரும். இன்னொன்னு நீங்க சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு பத்தி சொன்னீங்க. சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கொடுத்தது. இப்ப மீண்டும் கொடுக்கணும்னு அவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்ப அதற்கு ஒப்புதல் தர மாட்டாங்க இவங்க. அப்ப அங்கேயே இவங்க 2 பேருக்குமான ஒரு முரண்பாடு வரும். இல்லைன்னா இவர் வழியின்றி ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இவர் கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப நீங்க இத்தனை நாள் பேசிய இஸ்லாமியர் எதிர்ப்பு என்னாச்சு? அப்போ பாஜக ஆட்சியை காப்பாற்ற எந்த வேடம் வேணாலும் போடும் அப்படிங்கறத மக்கள் அப்பட்டமா உணர்கிற நிலையும் வரும். நேரத்துல நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் தோழர். 40 தொகுதிகள்ல தமிழ்நாட்டுல வெற்றி செய்து கொடுத்த நம்ம கிண்டி மகான் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த கிண்டி மகானுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுது. அவர் தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு உள்ள எடுத்து 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 நம்ம வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற திமுக தொண்டனெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டு விட்டார். இதான் உண்மை. இன்னைக்கு அவர் என்ன போறாரு. தேர்தல் பரப்புரை தொடர்கிற நாள் கூட பொன்முடி அவர்களுக்கு அந்த அமைச்சரவையில பதவி ஏற்க வைக்கக்கூடிய அந்த உச்ச நீதிமன்றத்தின் அழுத்தத்தின் காரணமா பதவி ஏற்று வச்சாரு. அப்பவே தலைவர் இங்க இருந்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அவர்கிட்ட. நான் நேர பரப்புரைக்கு தான் போறேன் அப்படின்னு உடனே அவர் ஆல் தி பெஸ்ட்னு வேற சொல்லி விட்டார் தலைவருக்கு. அப்புறம் ஒண்ணு பாத்தீங்கன்னா தோழர், இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் நின்னாரு, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். தென்பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய டெபாசிட்டை இழந்தது என்கின்ற முடிவை ஜூன் 4ஆம் தேதி என்று அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுவரைக்கும் முதலாக திமுக டெபாசிட் நாங்க இழக்க வைக்க போறோம். நாங்க யார் தெரியுமா, எங்களுடைய பலம் என்ன தெரியுமான்னு பேசினவரு கோவை நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு சுற்றுல கூட அவர் முன்னால வரல. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சுற்றுல கூட அவர் முன்னிலை வைக்கல. ஆனா வாக்கு பெற்றிருக்கிறதா கூட பார்த்தோம். ஆமா, இல்ல அது தவறான தகவல். அது பார்த்துட்டோம். ஆனா ஒரு சூழ்நிலை, அதாவது எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு இதைய அவரா உருவாக்கிட்டு அவரா ரொம்ப பெருசா பிரபகண்டா பண்ணி பேசிட்டு எப்படி இப்படி இருக்கிறாருன்னே தெரியாத அளவுக்கு தன்னை அதிகப்படுத்திக்கிறார். இப்ப நம்ம சீமான் இருக்காரு இல்லையா, அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, நான் தாண்டா அதிபர், இந்த நாட்டுக்கு யாரா அதிபர், என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நான் பார்த்துருவேன் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமாடா, ஏண்டா என்ன ஏத்தாடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசுவார் சீமான். பார்த்து கேட்டிருப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு சீமான்ல இன்னொரு சீமானா உருவாகி உட்கார்ந்துட்டு என்னவோ மக்கள் இவருக்கு தான் முழுமையா ஆதரவு கொடுத்த மாதிரி அதுல ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு. பாண்டே பேசியிருக்காரு பாருங்க. நம்ம பாண்டேவனோட பேச்சு ஒண்ணு கேட்டேன். நான் இது பேசணும்னு நினைச்சு உங்கள்ட்ட மறந்துட்டேன். அதாவது பாண்டே சொல்றார், திமுகவினுடைய பிளஸ் எனக்கு தெரியும், திமுகவினுடைய மைனஸ் எனக்கு தெரியும், அதிமுகவினுடைய பிளஸ் எனக்கு தெரியும், அதிமுகவுடைய மைனஸ் எனக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிளஸ் எனக்கு தெரியும், மைனஸ் தெரியும், காங்கிரஸ்ல பிளஸ் தெரியும், மைனஸ் தெரியும். ஆனா நாம் தமிழர் கட்சியில பிளஸ் மட்டும்தான் இருக்கா, மைனஸே இல்லையா. எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்தது மைனஸ் இல்லையா. பாண்டே இப்படி ஒரு பொய்ய ஊடகத்தின் மூலமா உட்கார்ந்து அவரும் பேசிட்டு அதையும் 4 பேர் கேட்டுட்டு அவருக்கு ஆதரவா 4 பேர் நிக்கிறானே, இதை என்னன்னு சொல்லன்னு தெரியல தோழர் எனக்கு. அதாவது இப்ப
இதை விட ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை கொடுத்திருக்கிற ஒரு பேட்டியை பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அதனாலதான் நான் தோத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு கேவலமாக ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிற பதில் இல்ல. இப்ப இன்றைக்கு வரைக்கும் விடுதலை பெற்றதுல இருந்து 52ல இருந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. கருணாநிதியோட அப்படின்னு அவர் சொல்றவருடைய பிள்ளைகள் 20 தான் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு கட்சியிலையும் அனுப்பி இருக்கு. உங்களால் வெற்றி பெற முடியல, உன்கிட்ட பாயிண்ட் இல்லைங்கிறதுக்காக இதை ஒரு விஷயமாக பேசுனீங்கன்னா, அப்ப பாஜக இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது எப்படி? தரமில்லாத நேரத்துல பயன்படுத்திட்டு இருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, யாருமே கலைஞருடைய பிள்ளைங்கிறக்கா அவங்க நாடாளுமன்றத்துக்கு போல. சகோதரி கனிமொழி அவர்களுடைய பணி தூத்துக்குடியில பார்த்திருப்பீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்னால அவங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் மக்களா இருந்து பணியாற்றி அடிக்கடி தூத்துக்குடி மக்களோடு இணைந்து வேலை செஞ்சு ஒவ்வொரு இடத்திலும் அவங்களுடைய துன்பங்களில், துயரங்களில், சுகத்தில், துக்கத்தில் எல்லா நேரத்திலும் அவங்களோட இருந்து பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனாலதான் இன்றைக்கு அந்த மக்கள் எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் கட்டுத்தொகை இழக்கிற அளவுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு நபர் இப்படி பேசிட்டு இருக்காரு, இது என்னன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன், மக்கள் வெள்ளத்துல துயரத்துல இருக்காங்க, நீங்க நிதி கூட கொடுக்கல. ஆனால் அவர்கள் ஒரு பெண்ணென்று பாராமல் களத்துல நின்னு போராடி அந்த வெள்ளத்துல மக்களுக்கு அவ்வளவு ஒரு ஆதரவாக நின்றார். இப்ப நாமளே ஐயாவோட பரப்புரைக்கு போயிருந்தோம் தூத்துக்குடிக்கு. பார்த்தவங்க எல்லாம் கேட்டது அதுதான், நீங்க எல்லாம் இங்க பரப்புரைக்கு வரணுமா, இங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்தாக வேண்டும் அப்படின்றதுதான் நாங்க வந்தோம்னு கூட ஐயா பேசும்போது சொன்னாங்க. அப்படித்தான் அன்னைக்கே எங்களால கள நிலவரத்தை பார்க்க முடிந்தது அங்கே தூத்துக்குடியில. அதை பற்றி எதுவும் தெரியாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் இன்றைக்கு அண்ணாமலை புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஏங்க, தேர்தல் வாக்குச்சாவடியில வாக்காளர் பட்டியல்ல 1,00,000 வாக்குகள் காணாம போச்சுன்னு அடுத்த நாள் காலையில பேட்டி கொடுக்கிறாரு. இவர் ஒரு மாநில தலைவரா ஒரு அரசியல் கட்சி நடத்தி இவர் வெற்றி பெற முடியுமான்னு எனக்கு தெரியல. தேர்தல் கமிஷன் வெளியிடக்கூடிய வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து அந்த வேலைகளை செய்யறதுக்காக தன்னுடைய கட்சியினுடைய தோழர்களை ஆய்வு செஞ்சு வச்சு அவங்கள வேலை வாங்கி அந்த வேலையின் மூலமாக தேர்தல் வாக்குச்சாவடியில யார் யார் வாக்களிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் முடிவு பண்ணி வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாக்குச்சாவடியில அந்த வாக்காளர் பட்டியலை கூட பார்க்க தகுதி இல்லாத ஒரு ஆளு இவர் நிஜமாவே எனக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. அந்த சந்தேகம் எல்லாம் சொன்னா வருத்தமா போயிடும். இந்திய ஆட்சி பணியில எப்படி இந்த பொறுப்புகள்ல இருந்து அவர் பணியாற்றினார்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒருவர் தொடர்ந்து இந்த நாட்டுல அந்த கட்சியில தலைவராகவே இருக்கணும். அப்பதான் நமக்கும் விதமான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கும். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. உங்களோட ரொம்ப சந்தோஷமா பேசி இருக்கிறோம். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து பணியாற்றுவோம், தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். மக்களுக்காக பணியாற்றி மக்களோடு திமுக கழகம் இருக்கிற காரணத்தால் தான் திமுக கழகத்தினுடைய கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் குமுறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அங்கே போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், நம் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்ற அப்பர் வருமானின் வலிமை நம்ம போவோம். மகிழ்ச்சி தோழர், நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி. இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.